நண்பர்களே இப்போ பிளேட் இட்லி மாவு பிளேட் ஆகட்டும் அல்லது நம்ம 12 இன்ச் பிளேட் மிளகா பிளேட் ஆகட்டும் ஆரம்பத்துலேருந்து நிறைய பராமரிப்பு முறை சொல்லிக் கொடுத்துருக்குறோம். வாங்க அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வாங்க இப்போ ஒரு நண்பருக்கு பிளேட் வந்திருக்குது, இதை பாருங்கள். பிளேட்டு வந்து நம்ம ஏற்கனவே வேறு சொல்லிக்கிறோம், 6 கிலோவுக்கு கீழே இருந்தால் தயவுசெய்து அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இது எப்படி நம்ம உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வண்டி டயர் போடுறோம்னா அந்த பட்டன் தான் நம்மளுக்கு கணக்கு. டயரும் சேர்ந்து ஓடுன்னு பட்டன் தான் கணக்கு. அது மாதிரி 6 கிலோ கீழே போனால் பட்டன் போன டயர் மாதிரி வேண்டாம். அது எப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் ரெண்டாவது மாவு பிளேட் ஆகட்டும் இட்லி மாவு பிளேட் ஆகட்டும் மிஷினில் இருக்கிற நேரம் தவிர்த்து மற்ற நேரங்கள் வந்து சுத்தமாக கழுவி தேங்காய் எண்ணெய் தொடச்சி வைங்க. தேங்காய் எண்ணெய் தொடச்சி வச்சா தான் நல்லாயிருக்கு. இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, வெறும் இரும்பு தகடு தான் ஹோட்டல் கடையில் வச்சுருக்காங்க தோசை போடுறது. எப்படி அப்படியே ரோஸ்ட்டு வரணும், ரோஸ்ட் வருதா, சாதா போடுறாங்க, ஆம்பளை எது வேணாலும் போடுறாங்க. ஏன் கல்லை பழகி பவுன் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம பழக்காமல் இதை வர துரு ஏறி இங்கே வந்து ஆமி துரு ஏறி இப்படி கலரே இங்கே வரும். தெரியுது எப்படி துரு ஏறி கிடக்குது? இந்த நல்லா தெரியுதா? துரு ஏறி இப்படி வச்சா அது எப்படி வரும்? சரி, ஓகே. இங்கே வாங்க, இந்த இடம் எப்படி போகணும், எப்படி எந்தெந்த பிளேட்டு, இந்த 4 பிளேட்டில் எந்த பிளேட் ஆகாதுதான் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு தனித்தனி பிளேட்டாக இருந்துச்சு இடம் இது வந்து 6500 இருக்குது. இந்த ஒரு சாணையோட இது அவுட் ஆயிருக்கு. சரியா? ஒன்று ஓகே. இது 6500. இந்த சாணையோட இதுவுமே ஓகே, முடிஞ்சது. இது என்ன சொல்லி வச்சாப்புல இல்லை, ஒரே மாதிரி வருது. இல்லை இங்கே வா, இந்த சரி வா, இங்கே பாரு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, தொழில் வந்து சுத்தமாக செய்யணும். இங்கே வேறு வெறும் பூச்சி கூடு தெரியுதா? கேமராவில் எப்படி தெரிஞ்சதில்லை, வெறும் பூச்சி கூடு. எல்லாம் சேம் வெயிட் தான். இது பாரு, இதுலேயும் பூச்சி கூடப்பா. இது 7.25 இருக்குது. இது ஒரு 2-3 சாணி தாங்கு. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தா அதாவது இட்லி மாவு பிளேட் ஆகிட்டு நம்ம மிளகா இந்த 12 பிளேட் ஆகிட்டு இப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கழட்டி மிஷினில் இருக்கிற நேரம் தவிர்த்து சாணம் பிடிச்சி வெயிட்டிங்கில் இருக்கிறதும் சரி, தேஞ்சு சாணிக்கு வர்றதும் சரி, சுத்தமாக தொடச்சிட்டு எண்ணெய் தொடச்சிடும். இந்த இட்லி மாவு பிளேட்டும் இந்த பிளேட்டு எல்லா பிளேட்டும் அதுதான். எண்ணெய் தொடச்சி எண்ணெய் தோட்டமெல்லாம் ஒழுங்கு வேண்டியதில்லை, சும்மா எண்ணெய் தொடச்சி பவுனாட்டம் பதமாக வச்சுருவோம். ஏன்னா எண்ணெய் தொடச்சி வச்ச பிளேட்டு கருன்னு இருக்கு வைப்பாங்க. கருன்னு தான் தெரியல, அழகு வரும். இப்படி வேறு பிடிச்சதெல்லாம் இருந்ததுன்னா ஒன்றும் விஷயமே இல்லை. இதை பாதுகாத்துக்கணும். சரி, ஓகே. அப்புறம் நண்பர் என்ன சொல்கிறது, ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, மிஷின் சமநிலை இல்லாமல் இருக்குது, நான் என்னென்ன பண்ணி அப்படின்னு. அந்த நண்பருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், மிஷின் நல்ல மிஷின் எங்கேயாச்சும் கிடச்சா சொல்லுங்கள். ஏன்னா கேட்டால் சண்டை கட்டுறப்போ இந்த இதில் ரீல்ஸில் நான் ஆறு தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னு கேட்டால் நமக்கு டான்ஸெல்லாம் ஆடல, நம்ம வாழ்வாதாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் வந்து பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாம் வயசாகிடுச்சு. அரசாங்க ரூல்ஸ் படி ஒன்று 5 வருஷம் போனால் எனக்கு ரிட்டையர் விட்டுருவாங்க. நான் வந்து வாதம் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. நல்ல மிஷின் எங்கேயாச்சும் கிடச்சா சொல்லுங்கள். என்னை மாதிரி இப்போ சமநிலையற்ற மிஷின் வச்சு சாணம் குடிக்கிறீங்களா பயனடைக்கு. மனிதன்னா என்ன, 4 நாள் உதவாதான மனிதன். அப்புறம் முழுமையான மனிதன் இல்லைன்னாரு. இந்த உலகத்தில் இது வரைக்கும் 4.5 கோடி வருஷம் ஆச்சு நாங்கள் உயிரினம் தோன்றி அப்படின்னு ஒரு அறிவியல் சொல்ல, அதுக்கு இன்னும் வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் முழுமையான மனிதன் யாருமே இல்லை. கரெக்டா? இதுவா ஒரு சின்ன சாம்பிள். அது வந்து
ரோடு. நான் இதில் இறங்கிட்டாவே நான் வந்து வேற ஆள். இதில் வந்து நடந்தாங்க நான் வந்து முழுமையான மனிதன் கிடையாது. இப்போ ரோட்டில் நடந்தாவே ரோடு என்னோட தள்ளி எல்லாம் நான் என்னோட தேவைக்கு வேற எங்கே போட்டதுன்னு யூஸ் பண்ணுறேன். அப்புறம் எப்படி நான் முழுமையான மனிதனா நானே ரோடு ஓடணும், நானே செல்ஃபோன் கண்டுபிடிக்கணும், நானே சரட்டை கண்டுபிடிக்கணும், எல்லாம் நானே தான் பண்ண தானே இப்போ நான் முழுமையான மனுஷன். அதனால் பூமியில் இன்னைக்கு வரைக்கும் தோன்ற எந்த மனிதனும் முழு மனிதனும் கிடையாது. இந்த கட்டணங்கிறேன் நல்லா கட்டினேன் என் ரோடுங்க யாராவது தானே கட்டுச்சு. இதே 50 ரூபா நான் பெருமை பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு வருஷம் வீட்டு வரி கட்டாம விட்டுப்பாரு தண்டோரை போட்டு வருவாங்க பார்த்துக்கலாம். ஆட்டாங்க கட்டிட்டு இந்த வருடம் கட்டாட்டி துண்டிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் டன் வருவாங்கல்ல அந்த மாதிரி. சரி நம்ம முழுமையான மனுஷன்னா கரண்ட் பில்லு ஒரு மாதம் கட்டாம போகலாம் பேசி முடிக்கிட்டு போயிருக்காங்க. அதனால பூமியில் யாருமே முழுமையான மனுஷன் கிடையாது. இதெல்லாம் தெரியாமல் எதுன்னு சொல்கிறது. நான் ஒரு எல்கேஜி வாத்தியார் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்கேஜிக்கு அப்புறம் +2 காலேஜ் வாத்தியார் தான் இருக்காங்கல்ல. அதனால் காலேஜ் வாத்தியார்னா ஏதோ நல்லதாக இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா 4 பேர் தெரிஞ்சுக்கலாம்ப்பா. வேறே சொல்லியிருக்காரு கட்டுறது கைமண் அளவுன்னு. அப்போ ஆளையா கைமண்ணு நாமளாம் கையில் கடையளவு தான் நம்ம கற்றுருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நண்பருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், ஏதாச்சும் என்ன சொல்லி கொடுங்க. ஏதோ நாங்களும் குறைச்சிக்கிற பாவம். ஆமாம் தம்பி, எதுவுமே கிடையாது. எப்படின்னு கேட்டால் மிஷினரிஸ் நம்ம பார்க்காத மிஷினில் எத்தனைக்கு தெரியுமோ. ஏப்பா நம்ம ஊரில் மாவரைச்சி சாப்பிட்றது நம்ம பார்த்துருக்கோம். உலகம் பூரா மறைக்க முடியுங்கிறானுங்க. அவனால எந்த மிஷின் கிடைக்கிறான் அதெல்லாம் பார்த்துட்டுருமா. கட்டுறது கைமண்ணு கூட இல்லை தம்பி. அதனால் அந்த நண்பருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், ஏதாவது சமமான மிஷினு நல்லா ஏதாச்சும் இருந்தால் சொல்லுது சாமிங்க, நாங்களும் பார்த்து பழகிக்கிறோம். அது மாதிரி பிளேட்டெல்லாம் தயவுசெய்து எண்ணெயெல்லாம் தொடச்சி வைங்க. 6 கிலோ கம்மி இருந்தால் வேலைக்கு ஆகாது. இட்லி மாவு ஆகட்டு நம்ம பெரிய பிளேட் ஆகட்டு மிஷினில் இருக்கிற நேரம் தவிர்த்து மற்ற நேரத்தில் தேங்காய் எண்ணெய் தொடச்சி வச்சுருங்க. அப்போ 2வது ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், கழுட்டி அப்படியே வச்சிடணும். அப்புறம் தூக்கிட்டு அப்படி இங்கே இருந்துடணும். நாம் ஊற வச்சு சொரிஞ்சு அப்புறம் அடுத்த நாள் அது வந்து என்ன கேட்டால் துரு மாதிரி ஏறி திங்குது பிளேட்டை. அதனால் அதிலே தண்ணி போட்டு ஊற வச்சு எண்ணெய் தொடச்சி சுத்தமாக பால் காய்ச்சி சுற்றி வைங்க. ஏன்னா நம்ம தொழில்னால் நாம தான் பக்குவம் பார்க்கணும். அதுலேயே நாம் என்ன சொல்கிறது, என்ன சோம்பேறித்தன மாதிரி இருந்தால் சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லாமல் தான் பண்ணணும், சொல்லிகிட்டே இருக்க முடியும். அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, நம்ம ஏதாவது பேசணும்னா தான் அந்த ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும்.